லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணணும், அதே டைமில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரெசிபி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பன்னீர் புலாவ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஜாரில் இஞ்சி பூண்டு 5 முந்திரி பருப்பு, ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, இதே அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இது மட்டும் போதும். இது கூட அரைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இதில் வந்து தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறோம், வெங்காயம் வேண்டாம். வெங்காயம் வந்து வதக்கும் போது சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கசூரி மெத்தி 1 டீஸ்பூன் அளவு இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி தேவைப்படாது, தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தெளிச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் எடுத்து நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பன்னீர் வந்துட்டு இந்த மசாலாவோட சேர்த்து தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு இந்த டிக்கா மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். குச்சியில் வந்து பன்னீர் இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லாத்தையும் பேனில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. இப்போ தவாவில் கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. மெல்ட் ஆனதும் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மசாலாவோடய நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அப்போ தான் பன்னீர் வந்து தனியாக எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான மசாலாவாக போட்டு மேரினேட் பண்ணி பன்னீர் நல்லா ரோஸ்ட் பண்ணி சைட் டிஷ்ஷாக கூட கொடுத்து அனுப்பலாம். புலாவுக்கு இல்லை வெரைட்டி ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இது பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். லைட்டாக சூடானதும் இதில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு மட்டும் சேர்த்துட்டு இது கூட நல்லா ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 இல்லை 3 பச்சை மிளகாய், காரத்துக்கு அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா காரம் எதுவுமே சேர்க்கல. ஸோ காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். காரம் கம்மி இருந்துச்சுன்னா இன்னும் 1 மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதை வதக்கிட்டு இது கூட ஒரு கைப்பிடி ஃபுல்லாக பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். அதே அளவுக்கு டபுள் பீன் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பச்சை பட்டாணி வந்துட்டு கலர் போட்டு பேக் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை தயவு செய்து வாங்காதீங்க. உரிச்செடுக்கிற மாதிரி வாங்குங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சு இந்த மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவு தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பத்தலைனா டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பின்னாடி கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து லைட்டாக ஆயிலெலாம் தெளிஞ்சு வரும். அந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தா பன்னீர் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம ரைஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக கூட நீங்கள் பன்னீர் சேர்த்துக்கலாம். இப்படி வந்துட்டு மசாலா கூட சேர்ந்து வரும்போது நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மசாலா கூட சேர்த்துடலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட ரைஸ் வந்துட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அது அப்படியே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு இந்த பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே சேர்த்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணி மட்டும் ட்ரை ஆகட்டும். அதனால் லைட்டாக கிளறிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம். பன்னீருக்கு பதில் வேறு எதனா வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து செய்யுங்க, நல்லாயிருக்கும். தண்ணி நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இதை அப்படியே நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க. வெயிட் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும், ரொம்ப லோ ஃப்ளேமில். அவ்வளோதான், விசில்லாம் வராது. நீங்கள் அடியில் வந்து கல்லுலாம் வச்சு தம் வைக்கணும் அவசியமே கிடையாது. இதுவே போதும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட ஒரு டேஸ்டான வாசனையான புலாவ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், லஞ்ச் பாக்ஸ் கொடுங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான பன்னீர் புலாவ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.